இது வந்து ஒரு பேட்டர்னாகவே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த சீசன் மட்டுமா இல்லை போன சீசன்கள்லையும் இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு தெரியல. சனிக்கிழமை எபிசோடில் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு மாதிரி நல்ல இதுவும் கொடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணுறாரு விஜய் சேதுபதி. ஸோ இது வந்து அகெயின் கமலும் வந்துட்டு இதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணாரா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இது வந்து ஒரு பேட்டர்னாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடில் ஒன்றுமே பெருசாக நடக்கலை. ரோஸ்ட்லாம் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா எதுவுமே நடக்கலை. ஸோ வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் மட்டும்தான் அது நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு ஏன்ப்பா ராணுவ வந்துட்டு டாப்பில் வச்சுருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ராணுவுக்கு அவ்வளோ கிளாப்ஸ் ஏன் அப்படின்னு தெரியல. ஸோ அது வந்து அவருடைய ஆக்டிங்னால வந்துட்டு அவ்வளோ பெரிய கிளாப்ஸா இல்லை வந்துட்டு அவருடைய கேரக்டருக்காக அவருடைய ஆக்சுவலான கேரக்டருக்காக அப்படி கிளாப்ஸா அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல. அதே மாதிரி இந்த தடவை அந்த ஸ்பாட்டில் இருக்கிற ஆடியன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப மொக்கையாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. யாருமே வந்துட்டு ரொம்ப இதுவாக கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான பிஆர் டீமை வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்களா இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்களா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ எல்லாருமே வந்துட்டு யாரெல்லாம் டாக்ஸிக்காக இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்துட்டு கேவலமாக விளையாடுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு கைத்தட்டுறாங்க. என்ன லாஜிக் அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அதே மாதிரி பிக் பாஸ் சம்மந்தமான கான்டென்ட் வேணும் அப்படின்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.